எவ்ரிவன், இன்னைக்கு NCET IETPக்கான கிராஷ் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து. ஆல்ரெடி நம்ம யூனிட் 1 அலாங் வித் தியரி அண்ட் MCQ பார்த்துட்டோம். அது மட்டுமே இல்லாமல் குயிக் 1 பேஜ் ரிவிஷன் அலாங் வித் ஷார்ட் ட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்க கமிஷன் டீட்டெயில் ஒரு வாட் எவர் நம்ம அங்கே படித்தோம்ல, அதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸோட நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் தியரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு குயிக் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ் அண்ட் அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே பார்க்கலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம MCQs வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட் நமக்கு இந்த சாப்டரில் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த சிலபஸ் கிவன் இன் NTA, ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ். இந்த டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ்னு சொல்கிறோம்ல, அதுக்கான ஒரு ஜென்ரல் மீனிங் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒருத்தர் இண்டிவிஜுவல்கான டிஃப்ரென்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இது வந்துட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும். தென் வி வில் சி அபவுட் த சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி, அதுக்கப்புறமா இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் டீச்சிங். இதெல்லாம் முடித்தோடனே Q&A நம்ம எப்பயும் போல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த சாப்டர் எடுத்தோன்னா அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் கான்செப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போது நீங்கள் படிக்கும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கிராஸ் பண்ண குயிக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ். ஓகேவா? இந்த மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ், இந்த டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 12th படிக்கிறீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கிளாஸ் ரூமில் வந்துட்டு எல்லாருமே ஐடென்டிக்கலாக இருப்பாங்களா? பேஸ்ட் ஆன் லேர்னிங், நாட் ஃப்ரம் த அப்பியரன்ஸ். நான் கேட்கல, படிப்பு விஷயத்தில் கற்றுக்கிற விஷயத்தில். இப்போ நீங்கள் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கொஷினை வந்துட்டு 10 மினிட்ஸ் படித்தாலே எனக்கு மெமரைஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். அதே அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு இது 3-4 டைம்ஸ் எழுதி பார்த்தா தான் எனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ எந்த ஒரு கிளாஸ்லையுமே எந்த ஒரு லேர்னர்ஸுமே வந்துட்டு ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஒருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நோ 2 லேர்னர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இந்த சாப்டர் ரொம்ப பேசிக்கான சாப்டர். நீங்கள் உங்கள் கிளாஸை அசியூம் பண்ணி படித்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். அதை நம்ம இன்னும் தியரிட்டிக்கலாக சில முக்கியமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். தென் ஈவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு த சேம் ஏஜ் குரூப். ஓகேவா? இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேம் ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே உங்களுக்குள்ள லேர்னிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அண்ட் சேம் கிரேட். இப்போ 2 பேருமே கிளாஸ் 12 இருக்கலாம். சேம் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், உங்களோட சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டுமே வந்துட்டு சேமாக இருந்தாலும் தே டிஃபர் இன் எபிலிட்டிஸ். ஓகேவா? உங்களுக்குள்ள ஏஜ் குரூப், கிரேட், சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இது எல்லாமே நீங்கள் சேமாக இருந்தாலுமே உங்களோட எபிலிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு மேக்ஸ் நல்லா போடுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட் வந்து டான்ஸில் நல்லா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் மேக்ஸ் நல்லா போடுவாங்கன்னு இல்லைல்ல. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸ் லெவலுமே வேறு மாதிரி இருக்கும். பர்சனாலிட்டி வில் பி டிஃப்ரெண்ட். எமோஷ்னல் மெச்சூரிட்டி, ஓகேவா, இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய டைம் வந்துட்டு சொல்லுவோம், ஒரு ஃப்ரெண்ட் வந்து மெச்சூர்டாக இருந்தால் ஒருத்தவங்க சைல்டிஷாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல. இது வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இன் ஜென்ரல் நான் ஒரு கிளாஸ் ரூம் லேர்னர்ஸ்க்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் லேர்னிங் பேஸ், இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த டைவர்சிட்டின்றதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன் லேர்னர்ஸ் ரெஃபர்ஸ் டு த வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஓகே, தட் எக்ஸிஸ்ட் அமௌங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூம் நான் எடுத்துட்டேன்னா அந்த கிளாஸ் ரூமில் தேர் கேன் பி n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள உங்கள் லேர்னிங் ஸ்டைலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஒரு கொஷினை படித்தா முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அதை 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்துட்டு அதை ஒருத்தர் சொல்லி தந்து லிசன் பண்ணணும், எனக்கு ஒரு 3-4 டைம்ஸ் அதை கேட்டால் தான் எனக்கு அது புரியும்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தீஸ் டிஃப்ரென்ஸ் எதனால் இது வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இருக்க பாயிண்ட் வந்து காக்னேட்டிவ்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின் அண்ட் திங்கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காக்னேட்டிவ்னு வரப்போது அது எதெல்லாம் அதுக்குள்ளே வரும்னா இன்டெலிஜென்ஸ், ஓகே, அண்ட் திங்கிங் ஸ்டைல்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம என்னவா பார்க்குறோம், உங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் திங்கிங் ஸ்டைல். ஒருத்தரோட திங்கிங் ஸ்டைல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் இப்போ வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோ, ஒருத்தரோட அப்ரோச் வந்து A அப்ரோச்சாக இருக்கலாம், இன்னொருத்தரோட அப்ரோச் B அப்ரோச்சாக இருக்கலாம். இதில் எதுவுமே வந்து கரெக்டாக தப்புன்னு சொல்கிறது இல்லை, பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்கிங் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எமோஷ்னலில் வந்து நீங்கள் சைக்காலஜி படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எமோஷ்னல் சாப்டரில் மோட்டிவேஷன் பற்றி நீங்கள் லேர்னிங் கூட கனெக்ட் பண்ணி படிப்பீங்க. ஓகேவா? மோட்டிவேஷன் இஸ் அ கீ இம்பார்ட்டன்ட்
ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எமோஷ்னலில் யூ ஷுட் பி மோட்டிவேட்டட் டு லேர்ன். ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு படிக்கணுன்ற அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். செல்ஃப் எஸ்டீம், தனக்கு தானே படிக்கணும், இதை நான் கற்றுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் சப்ஜெக்ட் மட்டும். நான் எங்கள் பர்சனலி இன் ஜென்ரல் லேர்னிங்ன்றது இட் கேன் பி டைப் ஆஃப் ஆர்ட்ஸ், எதாக வேணாலும் இருக்கலாம், நாட் ஜஸ்ட் த இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அந்த மோட்டிவேஷனை தான் வந்துட்டு எமோஷ்னல்ன்ற பர்ஸ்பெக்டிவில் கொண்டு வராங்க. தென் சோஷியல், இட் மே பி டியூ டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் கல்ச்சர். நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இது வரைக்கும் படித்ததே இல்லை அப்படின்றப்போ தே கேன் பி சம் டிஃப்ரென்ஸ் இன் லேர்னிங். ஓகே. தென் ஃபிசிக்கல்ன்றது டிசபிலிட்டிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா சடன்லி அப்பியரிங் எனி ஹெல்த் கண்டிஷனால் நம்மளோட லேர்னிங் அஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு லிங்குவிஸ்டிக்ன்றது நம்மளோட லாங்குவேஜ். ஸோ மதர் டங் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ நம்ம வேறு ஸ்டேட்டில் வந்திருக்கோம், நம்மளோட மதர் டங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து தமிழ் பேசுகிறேன், இன்னொருத்தர் தெலுங்கு பேசுகிறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு தமிழ் பேசுகிற எல்லோரும் இருக்கனால என்னோடய லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு இட் மே ஃபீல் டிஃபிகல்ட். ஸோ அது. தென் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப முக்கியம். தென் லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ், ஒருத்தருக்கான லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ். இதுவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேருக்கு பார்த்து படித்தா தான் புரியும், சில பேர் கேட்டு படித்தா தான் புரியும், சில பேருக்கு ஒன்று செஞ்சு பார்த்து எக்ஸ்பெரிமெண்டல், அதை தான் வந்து கினெஸ்தட்டிக் லேர்னிங்னு சொல்லுவாங்க. விஷுவல்னால் நம்ம பார்த்து படிக்கிறோம், ஃப்ளோ சார்ட், டயக்ராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஆடிட்டரின்றது நம்ம கேட்டு படிக்கிறது, சில பேர் சாங்கை கன்வெர்ட் பண்ணி படிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆடிட்டரி. கினெஸ்தட்டிக்னா பை டூயிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கினெஸ்தட்டிக் லேர்னிங் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங், பிகாஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை படிப்பாங்க. ஸோ இன்னுமே நல்லா அது உங்களுக்கு லாங் டேர்மில் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே. தென் எ டீச்சர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த டைவர்சிட்டி இஸ் நேச்சுரல். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, இந்த டைவர்சிட்டின்றது நேச்சுரல். ஓகேவா? இது எதுவுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி தான், ஆடிட்டரி லேர்னிங் தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும், விஷுவல் தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸாக இருக்கும், அதுதான் கரெக்டாக டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது கிடையாது. இந்த 6 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, லேர்னிங், டைவர்சிட்டி அண்ட் லேர்னர்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த 6 பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே நேச்சுரல். ஓகேவா? வாட் எவர் டைப் ஆஃப் லேர்னிங் யூ ஆர் டூயிங், இட்ஸ் அ நேச்சுரல் அண்ட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸ்லோவாக படிக்கிறதோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறதோ எந்த மாதிரி படிக்கிறதுமே ப்ராப்ளம் இல்லை. ஒருத்தருமே இண்டிவிஜுவலாக நம்மளோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால நம்மளோட லேர்னிங் ஸ்டைல் டிஃபர் ஆகும். ஸோ ஆஸ் அ டீச்சர் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இட் இஸ் அ ரியாலிட்டி ஆஃப் எவ்ரிடே கிளாஸ் ரூம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் இல்லையா, உங்களோட கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதை தான் இங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த சாப்டருக்காக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒன்ஸ் நான் இதை சொல்லி முடிச்சா நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒருத்தருக்கான இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு பார்த்தோம்னா, இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் அரைஸ் ஆகுது, வாட் கேன் பி த ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், மீனிங் தட் எவ்ரி லேர்னர் ஹேஸ் அ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், யாருமே வந்துட்டு நான் ஸ்பீடாக படிக்கலையே, என்னோடய ஃப்ரெண்டு என்னை விட சீக்கிரம் படிக்கிறா, இதில் நல்லா இருக்கா, அப்படிலாம் என்றைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் வி ஆல் ஆர் யூனிக். ஓகேவா? அதனால நம்மளோட லேர்னிங் ஸ்டைலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வி ஆர் நாட் ரீசன் ஃபார் தட். நம்ம லேர்னிங் ஸ்டைல் யாராவது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அந்த ரீசன் என்னவாக இருக்கலாம், இந்த ரீசன்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ஹெரிடிட்டி, பாரம்பரியமாக நம்மளோட ஜெனட்டிக்காக நமக்கு எப்படி வந்துட்டு இருக்கோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். தென் நம்ம சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட், ஆப்வியஸ்லி கரெக்டாக என்வாயன்மெண்ட் வில் அஃபெக்ட் எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட், சோஷியல் இன்ட்ராக்ஷன், சொசைட்டல் கூட இருக்க இன்ட்ராக்ஷன் மூலயமா, தென் எஜுகேஷ்னல் எக்ஸ்போசர், நம்ம கூட இருக்கவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு வி வில் ஆல்சோ பி லேர்னிங் சம்திங். கரெக்டாக இப்போ வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அங்கே அவங்களுக்கு வந்துட்டு லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்றது, அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் தே ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம அங்கேருந்து வரப்போ நம்மமே நிறைய கற்றுக்கணும்னு நினைப்போம், அண்ட் இட் வில் அஃபெக்ட் அவர் லேர்னிங் ஸ்டைல். ஓகே. தென் நோ கிளாஸ் ரூம் கேன் பி யூனிஃபார்ம். எந்த கிளாஸ் ரூமுமே யூனிஃபார்மாக இருக்க முடியும். ஒரு கிளாஸில் வந்துட்டு 10 பேர் ஸ்பீடாக படிக்கிறவங்க இருக்கலாம், 12 பேர் மேக்ஸ் நல்லா போடுறவங்களாம் இருக்கலாம். அதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10A 12 பேர் வந்து மேக்ஸில் சென்டம், 10Bயில் 12 பேர் சயின்ஸில் சென்டமாக இருக்கலாம், மேக்ஸில் இட் கேன் பி ஒன்லி 1 சென்டம். ஓகேவா? ஸோ நோ கிளாஸ் ரூம் கேன் பி யூனிஃபார்ம், தேர்ஃபோர் டீச்சிங் மஸ்ட் நாட் ஃபாலோ ஏ ஒன் சைஸ். ஸோ என்னோட 10A நான் இந்த மாதிரி தான் கவர் பண்ணேன், ஸோ 10Bயும் இந்த மாதிரி தான் இருக்கும், நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. அதுதான் டீச்சிங் மஸ்ட் நாட் ஃபாலோ ஏ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் அப்ரோச், இட் வில் பி ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த டிஃப்ரென்ஸில் எதனால் வரலாம் பார்க்கலாம். எது கேன் பி ஹெரிடிட்டி, என்வாயன்மெண்ட், சோஷியல் இன்ட்ராக்ஷன், எஜுகேஷன் எக்ஸ்போசர். ஓகே. நெக்ஸ்ட்
டிஃப்ரென்சஸ் இன் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அதில் நம்ம சப் டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது இன்டெலிஜென்ஸில் டிஃப்ரென்ஸ்னால் அது எதனால் வருது, அது எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் இன் இன்டெலிஜென்ஸ் இது. ஸோ சம் லேர்னர்ஸ் கிராஸ்ப் கான்செப்ட் குயிக்லி, கரெக்டாக, பட் அதர்ஸ் ரெக்வயர் ரெப்பிட்டேஷன் ஆஃப் சப்போர்ட். இதே தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ சில பேர் வந்துட்டு ஒரு கான்செப்டை சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ they will grasp it quickly. ஆனால் சில பேருக்கு அது ஒரு 4-5 தடவையோ 10 தடவையோ அண்ட் அது இன்னொருத்தரோட ஹெல்ப்போடு சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க, ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க, பீன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பயாலஜியில் பயோடெக்னாலஜி சாப்டர் டீச்சர் எடுக்கிறாங்க. அதில் நமக்கு ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, ஏன்ற பர்சனுக்கு வந்து டீச்சர் சொல்லி கொடுத்தோன்னே அந்த ப்ராசஸ் எல்லாமே புரிஞ்சிச்சு. அவங்களால அதை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்து மெமரைஸும் பண்ணிட்டாங்க. எக்ஸாமில் கேட்டால் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பீன்ற பர்சனுக்கு டீச்சர் சொன்னதுப்போ ஒரு 5 or 10% தான் வந்துட்டு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டீச்சரையே இன்னொரு தடவை சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு சொல்லியும் 20 to 25% தான் புரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பி கிட்ட போயிட்டு எனக்கு நீ இன்னொரு தடவை சொல்லி தர முடியுமா, எனக்கு அந்தளவுக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. பி கிட்டேயும் ஒரு 2 times கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு அவங்க திருப்பி வந்து இன்னும் 1 or 2 times படிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு, ஏக்கு எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுதோ அது பிக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ரூட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு புரியுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ நார்மல் திங். நீங்களும் வந்துட்டு நினைக்கலாம், நானுமே இந்த மாதிரி தான், எனக்கு வந்துட்டு ஒன் டைமில் இல்லை, நிறைய பேரோட சப்போர்ட் வேணும், நிறைய தடவை படிக்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அன்டில் அண்ட் வந்து நீங்கள் அதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இட்ஸ் அ குட் திங். ஓகேவா? ஸோ இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சம் persons can grasp the concept quickly while others require repetition and support. Okay, intelligence is not only academic ability. இது இங்கே ரொம்ப முக்கியம். இந்த நான் பயோடெக்னாலஜின்னு சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ இன்டெலிஜென்ஸ்ன்றது உங்களோட அகடாமிக் எபிலிட்டி. இப்போது ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க, அப்போ அவங்க தான் இன்டெலிஜென்ட்டா? கிடையாது. ஓகேவா? It includes problem solving, creativity, social understanding and practical skills. ஓகே, இப்போ இன்டெலிஜென்ஸ்ன்றது நான் ஒரு 10 கொஷின் கொடுக்குறேன், அந்த 10 கொஷினுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டேன், அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, அதனால் நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், என்னோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது இட் இன்க்ளூட்ஸ் த ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதுக்காக தான் அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு நமக்கு எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஷின் லைக் நீட் ஜேஇலாம் பேராகிராஃபாக வச்சு எழுதாமல் எதுக்கு எம்சிக்யூவாக கொடுக்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரிலையோ ஓன் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, அந்த இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், நம்ம படித்ததை வச்சு எப்படி அதை சால்வ் பண்ணுறோன்றதை பார்க்குறது தான் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டெஸ்டிங். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதோட அப்ரோச்சுக்கு எப்படி இருக்குது, அண்ட் தென் சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்குமே முக்கியம். ஓகேவா? நம்ம இண்டிவிஜுவலாக இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா விஷயத்துக்கூடையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். தென் உங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்குன்னு இருக்குன்னு பார்க்குறது இன்டெலிஜென்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இருக்க மாடர்ன் எஜுகேஷன் ரெகக்னைஸ் தட் இன்டெலிஜென்ஸ் வந்து மல்டி டைமென்ஷனல். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் கான் பி ஜஸ்ட் அ சிங்கிள் திங். ஓகேவா? நீ வந்துட்டு அகடாமிக்கில் வந்துட்டா நீ வந்துட்டு இன்டெலிஜென்ட் அப்படி கிடையாது. இட் இஸ் அ மல்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்கள், எ சைல்டு ஹூ இஸ் வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ் மேபி எக்ஸலன்ஸ் ஆர்ட் அண்ட் மியூசிக். ஸோ நீ வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸில் உனக்கு வரல, படிப்பு ரிலேட்டடானது, அதனால் நீ இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இல்லை, நீ மேத்தமேட்டிக்ஸில் உனக்கு ஒழுங்காக வராட்டி ஆர்ட் அண்ட் மியூசிக்கில் நீ எக்ஸல் பண்ணுற, கரெக்டாக? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் யூ ஆர் டூயிங். அதனால தான் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ மல்டி டைமென்ஷனல். வி ஷுட் நாட் ரெகக்னைஸ் எனி ஒன் பேஸ்ட் ஆன் த அகடாமிக் ஸ்கோரோ அதில் எப்படி பண்ணுறாங்கன்ற வச்சு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டீச்சிங் இன்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஐஏடிபி கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் டீச்சராக போகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுக்கோங்க. எ டீச்சர் ஷுட் அவாய்ட் லேபிளிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வீக் ஆர் ஸ்லோ. கண்டிப்பாக எந்த டீச்சர்ஸுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்ஸ்டெட் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஷேடட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு இன் ஜென்ரல் யாரையுமே டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம கூட படிக்கிற யாரையுமே அவங்க வீக்காக இருக்காங்க, ஸ்லோவாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு விஷுவல் டைப் ஆஃப் லேர்னிங் வந்துட்டு எடுக்கிறாங்க, மேபி அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஆடிட்டரி டைப் ஆஃப் லேர்னிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆடிட்டரி மூலியமாக அதை சொல்கிறப்போ ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அதுதான் இப்போ டிஃப்ரென்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் இன் க்ரியேட்டிவிட்டி.
க்ரியேட்டிவிட்டின்றது இப்போ என்ன? இப்போ இன்டெலிஜென்ஸ்லேயே ஆல்ரெடி ஒரு வார்த்தை க்ரியேட்டிவிட்டின்னு பார்த்தோம். ஸோ அதில் செப்பரேட்டாக நம்ம க்ரியேட்டிவிட்டியோட டிஃப்ரென்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? க்ரியேட்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு திங்க் ஒரிஜினலி. ஓகேவா? யாரையுமே காப்பி அடிக்காமல், ஓகே அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, அதில் ஏபின்னு இருந்தால் நான் பிசின்னு போட்டுக்கிறேன், அப்படி இல்லை. நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லி கண்டுபிடிக்கிறது. இட்ஸ் அன் ஒரிஜினல் திங் அண்ட் ஜென்ரேட் நியூ ஐடியாஸ். ஓகேவா? நீங்கள் நியூவாக அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன்னோவேட்டிவ்லி. ஓகே, இதுதான். ஒருத்தர் வந்துட்டு இப்போது XYZன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா we can have 100 types of அப்ரோச்சஸ். ஓகேவா? உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது? இப்போ ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஏன்ற அப்ரோச்சுக்கு போகிறாங்க, 30% ஆஃப் பீப்புள் வந்துட்டு பி, 25% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சி, மீதி 5% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு டி. அப்போ இவங்களோட க்ரியேட்டிவிட்டி வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். கரெக்டுங்களா? இதில் இவங்க எல்லாருக்கும் க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னு கிடையாது, பட் ஹவ் டிஃப்ரெண்ட் யூ ஆர் ஃப்ரம் திங்கிங் ஃப்ரம் த அதர்ஸ். ஓகே, லைக் நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா இந்த சைடும் போய் போகலாம், இந்த சைடு போய் போகலான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணுறீங்கன்றது தான் க்ரியேட்டிவிட்டி. ஓகே, அப்போ க்ரியேட்டிவிட்டினா உங்களுக்கு என்ன வார்த்தைலாம் ஞாபகம் வரணும்? இட் ஷுட் பி ஒரிஜினல், நியூ ஐடியாஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் த்ரூ இன்னோவேட்டிவ்லி. ஸோ இந்த க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ் ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் அன்யூஷுவல் கொஷின்ஸ். நம்ம கிளாஸ்லேயே வந்துட்டு சில பேர் அப்படி இருப்பாங்க, என்னடா இவ தேவையில்லாமே கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் டீச்சரை வந்துட்டு கிளம்ப விடாமல் கேட்குறாங்களே அப்படிலாம் இருக்கும். ஸோ ஆஸ்க் அன்யூஷுவல் கொஷின்ஸ் அவங்க கேட்பாங்க. இந்த அன்யூஷுவல் இஸ் ஆர் நாட் ராங். ஓகேவா? அவங்க அன்யூஷுவல் கொஷின் நீங்கள் மீட் பண்ணுறது ஆர் நாட் ராங், பட் தே வில் ஆஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேக்ட்டை நம்ம சொல்கிறோம், ப்ளூட்டோன்ற பிளானட் இப்போ கிடையாது, இப்போ 8 தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்ட்டை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் இல்லை, எதனால் அது இல்லாமல் போச்சு, அது எங்கே போச்சு, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அன்யூஷுவலுன்றது அந்த க்ரியேட்டிவிட்டியில் அவங்க யோசிச்சு கேட்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபேக்ட்டை கொடுத்தா அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணிக்காமல். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அண்ட் ராங் திங். கொஷின் கேட்கறது எப்பயுமே நல்லது. யூ வில் லேர்ன் மெனி மோர் திங்ஸ். சேலஞ்ச் ட்ரெடிஷ்னல் ஆன்சர். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு சன் வில் ஆல்வேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, எதனால் சன் வந்துட்டு ஈஸ்டில் வருது, எதனால் வெஸ்ட்டில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் தானே. ட்ரெடிஷ்னல் ஆன்சர், இதுக்கு எதுவுமே நம்ம புதுசாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறதில்ல. பட் அந்த மாதிரி கொஷின்ஸை ஒரு ஃபேக்டை வந்துட்டு அவங்க கொஷின் பண்ணுவாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு திங்க் பியாண்ட் டெக்ஸ்ட் புக். இப்போ டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு என்ன டாபிக், பயோடெக்னாலஜி எடுத்துக்கலாம். பயோடெக்னாலஜியில் நமக்கு வந்துட்டு சென்ட்ரிஃபியூஷன் ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சாப்டரில், அதில் வந்துட்டு ஒரு 10 லைன் கொடுத்துருக்காங்க அந்த சென்ட்ரிஃபிகேஷன் பற்றி. அதை தாண்டி இது எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, இது எந்த மாதிரி இப்போது ப்ராக்டிக்கலி வந்துட்டு நடக்குது, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பெனிஃபிட் என்ன, அந்த மாதிரி அவங்க எக்ஸாக்ட் புக்கில் இல்லாததை தவிர்த்து தே வில் சர்ச் ஃபார் இட். ஓகேவா? இப்போ நாளைக்கு நமக்கு கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஸோ தே வில் சர்ச் ஃபார் இட். கூகுள்லேயே, யூடியூப் எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஆஃப்டன் கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட் மே நாட் ஆல்வேஸ் பர்ஃபார்ம் பெஸ்ட் இன் ரோட் பேஸ்ட் எக்ஸாம். இது ரொம்ப முக்கியம். ரோட் பேஸ்ட் எக்ஸாம்ன்றது நம்ம ஜஸ்ட் இப்போ படித்ததை மெமரைஸ் பண்ணி எழுதுகிறோம்ல, புரிஞ்சும் எழுதலாம், லைக் பேராகிராஃபாக எழுத போகிறோம்ல, அந்த மாதிரி எக்ஸாமில் தே மே நாட் பர்ஃபார்ம் வெல். இப்போ நீ ஒருத்தவங்க வந்துட்டு க்ரியேட்டிவாக இருக்காங்கன்னா அப்போ அகடாமிக்கில், அதாவது இந்த மாதிரி எக்ஸாமில் வந்துட்டு அவங்க 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. தேர்ஃபோர் டீச்சர்ஸ் மஸ்ட் என்கரேஜ் ஓப்பன் எண்டட் திங்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் சப்ரஸிங். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்பட்டு ஆஸ் அ டீச்சர் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் திங்கிங்கை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட க்யூரியாசிட்டியை சப்ரஸ் பண்ணுற மாதிரி, நீ ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்குற, ஏன் ஆப்போசிட்டாக கேட்குற, இந்த மாதிரி சப்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈவன் தோ அவங்க வந்துட்டு இப்போ நீ இந்த இவ்வளோ கேள்வி கேட்டு நீ எக்ஸாம்லேயே ஸ்கோர் கம்மியாக பண்ணுற அப்படி சொல்லக்கூடாது. பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரியேட்டிவ் திங்கிங்னால இந்த ரோட் பேஸ்டு எக்ஸாமில் தே மே நாட் ஸ்கோர் வெல், பட் ஸ்டில் தே ஹாவ் அ குட் எபிலிட்டி ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. அதை அப்ரோச் பண்ணி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்சஸ் இன் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டி வைஸ் எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபர் ஆகுறாங்க, அவங்க லேர்னிங் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சம் லேர்னர்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். எல்லாருமே துருன்னு டீச்சர்ஸ் கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ண மாட்டோம். கரெக்டாக பேக் பெஞ்சர்ஸாக இருப்போம், ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ், மிடில் பெஞ்சர், எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவர்ட்.
ஸோ குவைட்டா இருப்பாங்க, ரிஃப்ளெக்டிவா இருப்பாங்க. கரெக்ட்டா? எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க? எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க அண்ட் இன்டராக்டிவா இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டீச்சர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கேட்குறாங்கன்னா, இன்ட்ரோவர்ட் என்ன பண்ணுவாங்க? நான் வரலப்பா நான் அமைதியா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ சம்டைம்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் கிளாஸ் ரூம்களோட உங்களோட பார்ட்டிசிபேஷன கண்டிப்பா வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ யாருமே இங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதில்ல. உங்க செட் ஆஃப் பீப்பிள் இருக்கப்பயே நீங்க அத பழகிக்கோங்க. ட்ரை டு ஆன்சர், கம் அப் அண்ட் பார்ட்டிசிபேட் மோர். எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கலாம் சில பேர் எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எ குட் டீச்சர் என்ஷூர் தட் த இன்ட்ரோவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இக்னோர். ஒரு நல்ல டீச்சரை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ திருப்பி ஏபி போயிடலாமா? இந்த இடத்துல ஏ வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டான், பி வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட். அப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கப்ப. பார்த்துட்டாங்க 4 கொஷினுக்குமே பி தான் வந்துட்டு கை தூக்குறா. அவளுக்கு தெரியுதோ இல்லையோ ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுறா. ஆனால் ஏ அமைதியாகவே இருக்கா. அப்போ டீச்சர் வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இந்த 5th கொஷினையும் வந்துட்டு நம்ம பி கிட்டே கேட்டுடலாம். நமக்கு தேவை ஆன்சர் தானே அப்படின்னு இல்லாமல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அதை வந்துட்டு ஏ கிட்ட கேட்பாங்க. அவங்க தப்பாக சொல்கிறாங்களோ கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க. அவங்களோட பயம் போகும். கரெக்டாக அவங்களோட இன்ட்ரோவர்ட்னஸ் கொஞ்சமாவது குறைய ட்ரை பண்ணும். ஸோ அதை தான் வந்து டீச்சர் ஷுட் நாட் இக்னோர் த இன்ட்ரோவர்ட்டட் ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கைடட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. ஓகே. அண்ட் எஃபெக்டிவ் டீச்சிங் ரெக்வைர்ஸ். நம்ம ஒரு டீச்சிங் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு வந்துட்டு என்ன தேவைன்னு சொல்கிறாங்க? எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் டீச்சிங் ரெக்வைர்ஸ் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி சென்சிட்டிவிட்டி. சாரி. ஓகே. டிஃப்ரென்ஸ் இன் பர்சனாலிட்டி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் இந்த லேர்னிங் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்சஸ். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வருவீங்களா? இல்லை. என்ன தான் நீங்கள் மார்க் எடுக்கணும், எக்ஸாம் வருதே கொஞ்ச நாள் தான் வந்தீங்கனாலும் 1 ஆர் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் வீடியோவில் ஆஃப் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. என்னோட வீடியோன்னு இல்லை, இன் ஜென்ரல் எவ்வளோ நல்ல சொல்லித்தர ஒரு வீடியோவாக இருந்தாலும் நமக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம படிக்க உட்காந்தோன்னா என்ன பண்ணுவோம்? இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே சைடில் வந்துட்டு நமக்கு சஜஷனில் என்ன வருது, கொஞ்ச நேரம் அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கேன்னு அதை பார்க்க போயிடும். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் போவோம். கரெக்டாக அவ்வளோதான். ஸோ உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி படித்தாலே இந்த சாப்டர், இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் எல்லா சாப்டருமே நம்மளுக்கு தெரிஞ்ச பல விஷயத்தை தான் தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். If a student is interested in science, they will invest more time in science related tasks. கரெக்டா? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லீட்ஸ் டு லேக் ஆஃப் மோட்டிவேஷன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ மோட்டிவேட் ஆக மாட்ட ஒரு விஷயத்தில். இப்போ இந்த ஏக்கு வந்துட்டு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆனுவல் டே வருதுன்னா யார் போவா ஃபஸ்ட்டு? ஏ தான் போவாங்க. பிக்கு டான்ஸ் பிடிக்காது. அவளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் பிடிக்கும். அப்போ நம்ம பிஏ போயிட்டு நீ டான்ஸ் ஆடுன்னு கம்பல் பண்ண முடியுமா? இல்லை. ஆனால் ஏட்ட வந்து நம்ம சொல்லவே வேணாம். அவங்களா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? மோட்டிவேட் ஆகி டான்ஸ் நான் போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லீட்ஸ் டு லேக் ஆஃப் மோட்டிவேஷன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீ மோட்டிவேட் ஆகி எந்த ஒரு வேலையுமே பண்ணுவேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆர்ட், மியூசிக், வாட் எவர் திங்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட், டீச்சர் மஸ்ட் கனெக்ட் சப்ஜெக்ட் மேட்டர் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் மேட்டரை கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் த சென்ஸ், லெட்ஸ் சே இப்போ ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி படிக்கிறோம். அது ரியல் லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சொல்லலாம். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு இப்போ டே டு டே லைஃப்பில் அது எங்கே இருக்குன்னா, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் அது ஒரு ஃபோட்டோவாக யாரோ கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ஒரு யூஸ்ன்னு இல்லாமல் அது டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுதுன்றது புரியும். தென் இன்டெகிரேட் ப்ராஜெக்ட் அதை வச்சு நீங்கள் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஆப்வியஸாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணுறது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதை ட்ரை பண்ணி நீங்களாக பண்ணணும். என்கரேஜ் ஸ்டூடெண்ட் சாய்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்க்கு என்னவோ அந்த சாய்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும்னு வி ஷுட் நாட் சப்ரஸ் தெம். இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு லேர்னிங் இன்க்ரீசஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ நீ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக இருந்தால் நீ என்கேஜ்மெண்ட்டாக போய் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம டான்ஸே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் இன்ட்ரெஸ்ட்டோட போனேன்னா அங்கே வந்து நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ டியும் வரா, யாரோட கம்பல்ஷன்லேயோ வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு என்கேஜ்மெண்ட்டே இருக்காது. நீ கை தூக்க சொல்கிறியா, நான் கை தூக்குறேன், கால் தூக்க சொல்கிறியா, கால் தூக்குறேன், அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பொம்மை மாதிரி ஆடிட்டு போவாங்க. பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து போய் ஃபியர் பர்ஃபார்மன்ஸ்னால் we can see the difference, right? டான்ஸ் இல்லை இன் வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் டூயிங். அதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் லேர்னிங் ஸ்டைல். குயிக்காக என்னெல்லாம் பார்த்தோன்றதோட ரீகேப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் லேர்னர், டைவர்சிட்டி இன் லேர்னர்ஸ், அதோட ஜென்ரல் டெஃபினேஷன், அது எதனால் வருதுன்றதை பார்த்தோம். தென் அதில் ஒரு விஷயமா நம்ம இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எதனால் அரைஸ் ஆகுது அதோட ரீசன்ஸ் பார்த்தோம். தென் டிஃப்ரென்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் க்ரியேட்டிவிட்டி,
பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் இன் பர்சனாலிட்டி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. தென் டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட், ஓகே, அதையுமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் லேர்னிங் ஸ்டைல். இதுவே ரொம்ப முக்கியமான டாபிக். டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் லேர்ன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். கரெக்டாக இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த டிஃப்ரெண்ட் வே நீங்கள் நம்ம மீன் பண்ணுறது என்னென்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எய்தர் learn through visual learners. Student can be either visual learners. Visual learnersன்றது யாரு? இப்போ நான் வந்துட்டு இந்த பிபிடி காமிக்கிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த பிபிடியில் வச்சிருக்க வேர்ட்ஸ் வச்சே நீங்கள் படிச்சுப்பீங்க, ஓகேவா? நான் சொல்கிறது கூட உங்கள் காதில் கேட்பீங்கன்னு தெரில, பட் இங்கே நோட்ஸ் இருக்குது, உங்களால் அதை வச்சே படிச்சுக்க முடியும் அப்படின்றவங்க விஷுவல் லேர்னர்ஸ். இவங்க வந்துட்டு சார்ட்ஸ், விஷுவல்ஸ், பிக்சர்ஸ், ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி எழுதி ஆடிட்டரி லேர்னர்ஸ். இங்கே நான் என்ன எழுதியிருக்கேனோ அதை அவங்க கவனிக்காட்டியும் இப்போ நான் சொல்கிறேன்ல அதில் ஆக்டிவாக வந்துட்டு லிசன் பண்ணி நீங்கள் கற்றுப்பீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் தான் வந்துட்டு ஆடிட்டரி லேர்னர்ஸ். த்ரூ டிஸ்கஷன் ஆர் லிசனிங், ஒருத்தங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மூலியமாக, அவங்க சொல்கிற கேட்குறது மூலியமாக நீங்கள் கற்றுக்கிறது ஆடிட்டரி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். ஓகே, கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் அப்படின்னா லேர்னிங் பை டூயிங். ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணி பார்த்தா தான், அது தியரிட்டிக்கலாக என்ன தான் பண்ணாலும் இல்லை வேற ஒருத்தர் அதை பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை செஞ்சு பார்க்கணும், அப்போதான் வந்து எனக்கு அது புரியும், எனக்கு அதை படிக்க முடியும் அப்படின்னு இருக்கவங்க தான் வந்துட்டு கினஸ்தெட்டிக் லேர்னிங். இவங்க ஒரு விஷயத்த பண்ணி பார்த்து தான் வந்து கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, although modern research suggests that rigid learning style classification should not limit teaching, variation in instructional method benefit all learners. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி விஷுவல்ஸாகவே ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எல்லா ஸ்டூடெண்ட்க்குமே படிக்க முடியுமா? கிடையாது. பிகாஸ் இப்போ தான் பார்க்குறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர் வந்து பிபிடி வச்சு ஜஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த நோட்ஸை வச்சு படிக்க சொல்கிறாங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் ஆடிட்டரி அண்ட் கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ்க்கு அது கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? அவங்களால படிக்க முடியாது. அப்போ ஒரு டீச்சர் ஒரு டாப்பிக்கையோ ஒரு லெசனையும் சொல்லும் போது ட்ரை டு இன்க்ளூட் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ்லாம் அவங்க சொல்லும் போது எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டீச்சர் அப்போ எந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குல்ல, இது த்ரூ பிபிடி, சம் வீடியோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்கரேஜ் குரூப் டிஸ்கஷன் பண்ணுறப்போ ஒருத்தர் பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க கற்றுப்பாங்க. அண்ட் ப்ரொவைட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி. வேரி டீச்சர் மெத்தட் சப்போர்ட் டைவர்ஸ் லேர்னர்ஸ். அதான் என்னென்ன டீச்சிங்ஸ் மெத்தட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரமோ அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட். இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயம் தான் இம்பார்ட்டன்ட்: விஷுவல் லேர்னர்ஸ், ஆடிட்டரி லேர்னர், கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னர் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டி, திஸ் டிசபிலிட்டி கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அதுவுமே நம்ம வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ வந்துட்டு டிசபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனுக்கும் எந்த ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஓகேவா? வி ஹாவ் த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ கிளாஸ் ரூமில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் வித் டிசபிலிட்டிஸ். அது எந்த மாதிரி டிசபிலிட்டிஸாக இருக்கலாம்? எதிர் விஷுவல் இம்பேர்மெண்ட், அவங்களுக்கு பார்வை பற்றாக்குறை ஏதாவது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட், அவங்களுக்கு கேட்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். தென் இட் கேன் பி ரிலேட்டட் டு லேர்னிங் டிசபிலிட்டிஸ். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? அந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு காமனாக தெரிஞ்ச டிஸார்டர்ஸாக தான் இருக்கும். நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் என்னது? டிஸ்லெக்ஷியா அண்ட் டிஸ்கால்குலியா. டிஸ்லெக்ஷியான்றது என்னது? நமக்கு டிஸ்லெக்ஷியா இஸ் ரிலேட்டட் டு, தெரிஞ்சு வச்சுக்கோ, மேபி கேட்டால், சாரி ஃபார் மை ஹேண்ட் ரைட்டிங், லெட்டர்ஸ். ஓகேவா? உங்களோட வேர்ட் ஃபார்மேஷன், லெட்டர்ஸ், அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதில் டிஸ்கால்குலியா அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் நம்பர்ஸ், ஓகேவா? அப்போ டிஸ்லெக்ஷியாக்கும் டிஸ்கால்குலியாக்கும் ஜஸ்ட் மைனர் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது எம்சிக்யூவில் கேட்டால் யூ கேன் ஆன்சர் இட். ஸோ நான் வந்துட்டு வெரி பேசிக் ஓவர்வியூவாக சொல்கிறேன். டிஸ்லெக்ஷியா இஸ் ரிலேட்டட் டு நம்பர்ஸ். உங்களோட கவுண்டிங்கில், சால்விங்கில் வந்துட்டு நம்பர்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டிஸ்லெக்ஷியா இஸ் ரிலேட்டட் டு லெட்டர், ஸ்பீக்கிங் ஒரு வேர்ட் ஃபார்மேஷன். ஓகே,
ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆட்டிசமுமே உங்களுக்கு தெரியும். ஆட்டிசம் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆர் சோஷியல் இன்ட்ராக்ஷன். கரெக்டாக இந்த பசங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும், சொசைட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தே வில் ஃபீல் sometimes they will act as very stubborn-ஆ இருப்பாங்க. they won't interact as a normal people do with the society. okay, ஸோ அதுதான் வந்துட்டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ADHD. இதுவுமே நமக்கு இன்னொரு நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர். தென் வி ஹேவ் த ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ். இது இல்லாமல் நமக்கு ஏற்படுற ஏதாவது ஃபிசிக்கல் எபிலிட்டிஸும் இருக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸோடு இருக்கலாம். அந்த டிசபிலிட்டிஸோட ரீசன்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மீன்ஸ் எஜுகேட்டிங் ஆல் லேர்னர்ஸ் டுகெதர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எபிலிட்டி. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ன்றது என்னது, எல்லா லேர்னர்ஸுமே வந்துட்டு அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குன்றத கருத்தில் கொள்ளாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்லித்தரணும், எஜுகேட் பண்ணணும். ஓகே, தே கேன் பி வித் டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டி, தே கேன் பி வித் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல், தே கேன் பி வித் டிஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல், பட் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி வி ஹேவ் டு எஜுகேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது ரொம்பவே முக்கியம். அப்போ பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன் ஷுட் கெட் த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, இவ்வளோதான் படிக்கிறீங்கன்றதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்துட்டு விட்டு போகக்கூடாது. தென் ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி. ஆப்வியஸாக உங்களோட டிஃப்ரென்ஸ்க்கு தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்த்ததில் அதுக்கு எந்த ஒரு பேரியருமே இருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இட் ஓன்ட் பி மிஸ். ஸோ ரெஸ்பெக்ட் ஆஃப் டைவர்சிட்டி. அண்ட் உங்களுக்கு இருக்க தடை, ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ், என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ இட் ஷுட் பி ரிமூவிங் இட். ஓகேவா, நமக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் ரிமூவ் ஆல் தோஸ். அடாப்டட் டீச்சிங் மெத்தட்ஸ். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற அடாப்டட் டீச்சிங் மெத்தட்ஸ் ஷுட் பி தேர். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் இன்க்ளூசிவ் ஆஃப் எஜுகேஷன். என்னென்ன பாயிண்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ரெஸ்பெக்ட் ஃபார் த டைவர்சிட்டி, ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ் அண்ட் அடாப்டட் டீச்சிங் மெத்தட். இப்போது டீச்சர்ஸ் ஷுட் யூஸ் என்னென்ன மெத்தட் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே குயிக்காக என்னெல்லாம் பார்த்தோம், லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ்க்கான டீச்சர் எந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீச்சர் ஷுட் யூஸ் அசிஸ்டிவ் டெக்னாலஜி டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நான் இந்த மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் டெக்னாலஜி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய அசிஸ்டிவ் டெக்னாலஜி, நாட் ஜஸ்ட் ஃபார் டிசபிலிட்டி இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், ஹெல்பிங் டிவைசஸ் இருக்குல்ல. ஸோ டீச்சர் ஷுட் ஸ்டார்ட் யூஸிங் திஸ். தென் மாடிஃபைட் அசஸ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி த அசைன்மெண்ட் ஷுட் பி மாடிஃபைடு. ஓகேவா, எல்லாராலையும் எல்லா டைப் ஆஃப் அசைன்மெண்ட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியாது டியூ டு த அபவ் ரீசன் வி சா. நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள் அசஸ்மெண்ட் மெத்தட். அதே மாதிரி உங்களுக்கு வைக்கிற அசஸ்மெண்ட்டுமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். தென் பியர் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்பவே முக்கியம். என்னதான் வந்துட்டு டீச்சர் சொல்லி தந்தாலும் அக்கார்டிங் டு சைக்காலஜி நம்ம வந்துட்டு பியர் நமக்கு சொல்லி தரப்போ நம்மளோட கிளாஸ் ரூமில் இருக்கவங்க நமக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகேவா, ஸோ அதுவுமே வந்துட்டு டீச்சர் என்கரேஜ் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை புரியலைன்னா நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்களுமே யூ கேன் லேர்ன் ஃப்ரம் சம் ஒன். லேர்னிங்க்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம கூச்சப்படக்கூடாது, அவங்ககிட்ட கேட்கலாமான்றது யோசிக்கிறது கூடாது. எவ்வளோ டைம் நமக்கு புரியலையோ கேட்டு என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ லேர்னிங் வித் டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி பார்த்துடலாம். அதில் வந்துட்டு இந்த லேர்னர்ஸ் சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டியில் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் வருவாங்க. ஒரு இப்போ லேர்னிங் வித் டிசபிலிட்டினா அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த சோஷியோ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பேக்ரவுண்ட். ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு இந்தியா இஸ் நோன் ஃபார் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ். கரெக்டாக, ஸோ லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். தென் ரிலீஜியன், தென் காஸ்ட், ஜெண்டர், ரூரல் ஆர் அர்பன் பேக்ரவுண்ட், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இது எல்லாமே இப்போ நான் இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இங்கே இருக்க வந்துட்டு 6 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெரியுது. ஓகே, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னா அதில் வந்துட்டு எது இந்த சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டியில் வராதுன்றது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக, ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜ், நம்மளோட மதர் டங், தென் நம்மளோட ரிலீஜியன் பேஸ்டு, தென் நம்மளோட காஸ்ட் பேஸ், நம்மளோட ஜென்ரல், ரூரல் அர்பன் பேக்ரவுண்ட்லேருந்து வர டிஃப்ரென்ஸ், அண்ட் தென் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஓகேவா, ஸோ எ டீச்சர் மஸ்ட் நாட் அவாய்ட் மஸ்ட் அவாய்ட் பயேஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ். ஓகேவா, ஒரு டீச்சராக நம்ம வந்துட்டு இந்த சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டியில் என்றைக்குமே
கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? வி ஷுட் நாட் பி பயாஸ்ட். அவங்க வந்துட்டு இங்க இந்த லாங்குவேஜ் பேசுறாங்க, என்னோட மதர் டங் பேசுறாங்க, அந்த பெர்சன் டிஃப்ரெண்ட் மதர் டங் பேசுறாங்க அப்படின்ற பயாஸ் என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஸ்டீரியோடைப்ஸும் என்னைக்குமே இருக்கக்கூடாது. வாட் எவர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், காஸ்ட் ஆர் ஜெண்டர், ஸ்டீரியோடைப்பும் நம்ம பார்க்க முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் அதில் வந்துட்டு என்ன சில எக்ஸாம்பிள்னா, டு நாட் அஸ்யூம் கேர்ள்ஸ் ஆர் வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம சோஷியோ கல்ச்சரில் ஜெண்டருமே வந்துட்டு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர். அதில் வந்துட்டு இப்போ கேர்ள்ஸாக இருந்தால் அவங்க வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். சேம் ஆஸ் பாய்ஸ். இப்போ பாய்ஸாக இருந்தால் அவங்க வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டு நாட் இக்னோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்பீக் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஓகேவா? அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜை பேசுகிறனால நான் அவங்கள அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் தேர் நேச்சர். அவங்க வர சோஷியோ கல்ச்சரல் பேக்ரவுண்டில் இந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்கன்னா தே நோ தட் ஒன்லி. கரெக்டாக? ஸோ நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஹெல்ப் பண்ணி அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தரணும். நெக்ஸ்ட், டு நாட் ஃபேவர் எக்கனாமிக்லி ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ரிச்சாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஷுட் நாட் ஷோ எனி ப்ரிவிலேஜஸ். ஓகே. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எந்த டீச்சர்ஸும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்மளுமே டீச்சர் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் இன்க்ளூசிவ் டீச்சர் ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூ. ஒரு இன்க்ளூசிவ் டீச்சராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எதை ப்ரொமோட் பண்ணுவீங்களா? யூ வில் பி ப்ரொமோட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஈக்குவாலிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஓகே. இந்த 2 வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் அது அடியில் இருக்குல்ல லைன்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு ஐம் ஜஸ்ட் ரைட்டிங். இன்க்ளூசிவ் டீச்சர். ஓகே. குயிக்காக லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் டீச்சிங். என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இஸ் நாட் தியரிட்டிக்கல். டைவர்சிட்டியை வந்துட்டு நான் தியரிட்டிக்கலாக படித்து புரிஞ்சுப்பேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும்னா கிடையாது. இட்ஸ் நாட் தியரிட்டிக்கல். இட் அஃபெக்ட்ஸ் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ எ டீச்சர் ஷுட் யூஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல். விஷுவலாக வந்துட்டு இப்போ மேப்பில் காட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்க்கு வீடியோவாக காட்டினா தான் புரியும். நெக்ஸ்ட்டு சில ஸ்டூடெண்ட்க்கு அதை மேப்பை அவங்களா வந்துட்டு வரைஞ்சி பண்ணி காமிச்சா தான் புரியும். ஓகேவா? தே கேன் ட்ரா. இதுலேயே உங்களுக்கு 3 டைப்ஸ் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அவங்க கொடுக்கணும். ப்ரொவைட் மல்டிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு தடவை ஒரு ஸ்டூடெண்ட்க்கு புரியுனா தே ஷுட் கிவ் த மல்டிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். ஈவன் இஃப் தே கான்ட் டூ வெல் இன் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2ல தே ஷுட் encourage them to do it better. Encourage peer collaboration. ஆல்ரெடி சொன்னல. ஸோ நம்ம கூட இருக்கவங்க சொல்லி தரது it should be a better way to learn. ஓகே. தென் மெயின்டைன் நான் டிஸ்கிரிமினேட்டரி பிஹேவியர். யாரையுமே எந்த விதத்துலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது பேஸ்ட் ஆன் த டைவர்சிட்டி. ஸோ மெயின்டைன் நான் டிஸ்கிரிமினேட்டிவ் பிஹேவியர். பில்ட் அ சப்போர்ட்டிவ் கிளாஸ் ரூம் கிளைமேட். அந்த கிளாஸ் ரூம் ஓவரால் எப்படி இருக்கணுமோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஜஸ்ட் கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டீச்சர்ஸை நம்ம எப்படி இருக்கணும்? டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், மல்டிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பசங்களுக்கு கொடுக்கணும், பீர் கொலாபரேஷனை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தெரிஞ்சதை சொல்லித்தர சொல்லி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. சப்போர்ட்டிவான கிளாஸ் ரூமை நம்ம உருவாக்கணும். தி கோல் இஸ் ஈக்விட்டி, நாட் ஈக்வாலிட்டி. ஓகே. This is also an important point. What is the goal? The goal should be equity, not equality. Next, equality means giving the same resource to all. Equity means giving according to need. ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்மளோட கோல் வந்துட்டு ஈக்விட்டியாக இருக்கணும், நாட் ஈக்வாலிட்டி. ஸோ அந்த ஈக்வாலிட்டிக்கும் மீனிங் சொல்லியிருக்காங்க. ஈக்வாலிட்டி மீன்ஸ் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் ஏக்கும் பிக்கும் சேம் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸை நம்ம கொடுக்குறது. ஆனால் ஈக்விட்டின்றது அக்கார்டிங் டு த நீட். இப்போ ஏக்கு வந்து 70% தேவை, ஆனால் பிக்கு 100% தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் கிவ். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஆல் குட்பா. சாப்டர் முடிஞ்சுது. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? தேர் ஆர் 6 டைப் ஆஃப் டாபிக்ஸ் வி ஹேவ் ரிவைஸ்டு. கரெக்டாக? ஸ்டார்டிங் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம். ஐ மீன் அதோட மீனிங் பார்த்தோம். என் கூட அப்படியே டக்குன்னு சேர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா டைம் ஆகாது. தென் எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். மீனிங் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கும்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸில் என்ன டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். தென் க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரென்ஸ். தென் பர்சனாலிட்டி பற்றி பார்த்தோம். கரெக்டா? தென் டைப் ஆஃப் லேர்னிங், 3 types. What else we saw? Socio cultural
பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் டீச்சர் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டாக அதான் லாஸ்ட்டாக பார்த்தோம். சோஷியோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி, தென் லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இது வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு செஷன் பார்த்தோம். தென் வி டாக்ட் அபவுட் லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ், ஒருத்தருக்கான டிஃப்ரென்ஸ் இன் க்ரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பேஸ்டும் பார்த்தோம். தென் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். தென் மீனிங் அண்ட் டைவர்சிட்டி. ஆல் கிளியர்? 1 minute பிரேக் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு வரீங்களா டாப்பிக்கை? ஓகே, ஜஸ்ட் என்னெல்லாம் படித்தோன்னு ரிவைஸ் பண்ணுங்கள். தண்ணி குடிச்சிட்டு வரேன் நானும். இப்போ நீங்கள் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், diversity in learners primarily refers to difference only in mark, difference only in age, difference only in age, or differences in ability, background, learning style, or difference only in intelligence. Very easy. இதுதான் ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்தோம். ஒருத்தவங்க மார்க்ஸ் மட்டும் பேஸ் பண்ணியா நம்ம டைவர்சிட்டி இருக்குன்னு சொல்கிறோமா, இல்லை ஏஜ் மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறோமா, இல்லை இன்டெலிஜென்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறோமா, இல்லை இது எல்லாம் கலந்த எபிலிட்டி, பேக்ரவுண்ட், லேர்னிங் ஸ்டைல் வச்சு சொல்கிறோமா? ஆன்சர் சி, கரெக்டாக லேர்னிங் ஸ்டைல் வச்சு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட், which of the following is the most appropriate approach in a diverse classroom? ஒரு டைவர்ஸான கிளாஸ் ரூமில் இது வந்துட்டு மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மெத்தட்னு கேட்குறாங்க. சேம் டீச்சிங் மெத்தட் ஃபார் ஆல், எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஒரே மெத்தடாக, ஒரு பனிஷிங் ஸ்லோ லேர்னர்ஸ், ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்லோவாக படித்து அவங்கள பனிஷ் பண்ணுறதா, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனாக, ஒரு இக்னோரிங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸாக? ரொம்ப ஈஸி, கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த மீதி 3 ஆப்ஷன் தப்பு. எ டீச்சர் ட்ரீட்டிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ரெஃபர்ஸ் டு, இப்போ தான் நம்ம படித்தோம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வேர்ட்ஸை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். Comment down the answer. Okay, next, inclusive education means teaching only gifted students or teaching students with disability separately, educating all learners together irrespective of difference, ignoring special needs. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டாக தேர்ட் ஒனுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒனுக்கும் ஆப்வியஸாக மற்றது எல்லாமே நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ஆல் லேர்னர்ஸ் டுகெதர் irrespective of the difference, அவங்க டிஃப்ரென்ஸை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணாமல் எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஏ ஸ்டூடெண்ட் ஹூ ஆஸ்க் அன்யூஷுவல் அண்ட் ஒரிஜினல் கொஷின்ஸ் இஸ் லைக்லி டெமான்ஸ்ட்ரேட்டிங். என்ன பார்த்தோம், யார் வந்து அன்யூஷுவல் கொஷின்ஸ்லாம் கேட்பா அப்படின்றது என்ன பார்த்தோம், க்ரியேட்டிவிட்டி. கரெக்டாக அவங்களுக்கு லோ இன்டெலிஜென்ஸாக, க்ரியேட்டிவிட்டியாக, இன்டிசிப்ளினா, இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியா? அன்யூஷுவல் கொஷின் ரிலேட்டட் டு த க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், சாரி, which of the following is not a source of individual difference? ஓகே, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த செஷனில். ஸோ அதில் வந்துட்டு எது வந்துட்டு நாட் அ சோர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு யூ ஷுட் ஆன்சர். 6th ஒன்னும் யூ ஷுட் கமெண்ட் டவுன் த ஆன்சர். அப்போ தான் எந்த அளவுக்கு நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக இருக்க ஆன்சரை நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட், எ லேர்னர் ஹூ பர்ஃபார்மன்ஸ் லேர்னிங் பை டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறவங்கள நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், கினெஸ்தட்டிக் லேர்னர். கரெக்டாக விஷுவல், ஆடிட்டரி அது எதுவுமே இல்லை, கினெஸ்தட்டிக் லேர்னர். இன் அ கிளாஸ் ரூம் கிவிங் அடிஷ்னல் சப்போர்ட் டு அ ஸ்லோனர் ரெஃபர்ஸ் டு என்னது? இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் அ சிமிலர் கொஷின். என்னன்னா, இந்த இடத்துல டீச்சர் ட்ரீட்டிங் ஆல் ஸ்டூடெண்ட் எக்ஸாக்ட்லி சேம், இதுக்கு என்ன ஆன்சர் நான் கேட்டேன் நான் தேர்ட் ஒனுக்கு. அதே மாதிரி இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ சேம், பிகாஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிளாஸ் ரூம் கிவிங் அடிஷ்னல் சப்போர்ட் டு அ ஸ்லோ லேர்னர் ரெஃபர்ஸ் டு, இதுக்குமே யூ ஷுட் ஆன்சர். ஓகே,
3 கொஸ்டினுக்கு யூ ஷுட் ஆன்சர் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் போய் திருப்பி ஆன்சர்லாம் செக் பண்ண வேணாம். நோட்ஸில் உங்களுக்கு இதில் நம்ம படித்தது என்ன புரிஞ்சுதோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் ப்ரொமோட் சோஷியோ கல்ச்சரல் ஹார்மனி இன் கிளாஸ் ரூம் கேட்குறாங்க. என்கரேஜிங் ஸ்டீரியோ டைப்பாக கண்டிப்பாக இல்லை. வி ஷுட் நாட் டூ தட். தென் ப்ரொமோட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் பேக்ரவுண்ட்ஸ். ஆமாம், நம்ம பண்ணணும். இக்னோரிங் லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ், ஃபேவரிங் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்துட்டு வி ஷுட் நாட் டூ. Next, in teaching aptitude exam, the most appropriate teacher behavior towards diversity is. Answer பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. அப்பா, இது நம்ம படித்ததுலேருந்து எக்ஸாக்டான வேர்ட்ஸ் வச்சு இல்லை, பட் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் எக்ஸாமில் நமக்கு இருக்கும்ல. ஸோ கமெண்ட் த ஆன்சர் ஃபார் திஸ். இதுக்கான ஆன்சரை நான் இமீடியட்டாக வந்துட்டு பிங்க் பண்ணுறேன் கமெண்ட்ஸில். பட் யூ ஷுட் ஆல்சோ கிவ் த ஆன்சர் வித்தவுட் சீங். ஜஸ்ட் 4 கொஸ்டினுக்கு தான் நான் உங்ககிட்ட ஆன்சர் கேட்டிருக்கேன் அவுட் ஆஃப் 10. லெட்ஸ் சி ஹவு மெனி ஆஃப் யூ வின்னிங். அண்ட் இந்த சாப்டரில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பிடிஎஃப் ஆர் ஃப்ரீ நோட்ஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் ஒரு வேறு ஏதாவது என்சிடி எக்ஸாம் பற்றி ஒரு எனி எக்ஸாம் பற்றி டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.